வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் பேலண்ட்ரோம்னா என்ன, எப்படி பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். பேசிக்காக பேலண்ட்ரோம்னா என்னன்னா, ஒரு வேர்டை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலுமே சேமாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் அப்படின்னு போட்டிங்கன்னா பின்னாடிலேருந்து படித்தாலும் அதே தான் வரும். எம்ஏ எல்ஏ ஒய்ஏ எல்ஏஎம். இதில் ஃப்ரண்ட்லேருந்து படிச்சிங்கன்னா எம்ஏ எல்ஏ ஒய்ஏ எல்ஏஎம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து படித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பின்னாடிலேருந்து படித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வரதெல்லாம் பேலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு வேர்டு தானே, அதனால ஸ்ட்ரிங்கில் போட்டுக்கிறேன். மலையாளம் போட்டு இன்னொரு ஒரு இன்புட், அதில் வந்து இன்புட் டாட் லோவர். இது ஏன் நான் லோவர் கேஸில் மாற்றுறேன்னா, அதை நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இது என்ன பண்ணுதுன்னா, இன்புட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் மலையாளம் இருக்குது. திருப்பி இன்புட்டில் வந்து நம்ம இந்த மலையாளத்தை லோவர் கேஸில் மாற்றுறோம். ஓகேங்களா? எப்படின்னா, இந்த எம் வந்து கேப்ஸில் இருக்குல்ல, அந்த மாதிரி கேப்ஸில் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும். இந்த இன்புட் வேரியபிள் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். அப்புறம் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து இன்புட், அப்புறம் ஸ்லைசிங் மெத்தட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்டார்ட் கோலன் எண்ட் கோலன் -1. ரிவர்ஸ் நீங்கள் ஸ்லைசிங் மெத்தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே போட்டிருப்போம். -1 ஸ்டார்ட் எண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -1 போட்டோன்னா பின்னாடி இருந்து பிரிண்ட் பண்ணும். அதான் நம்ம ரிவர்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதோட டெஃபினேஷன் மாதிரி இந்த கோட் நம்ம எழுதிட்டோம் பின்னாடி இருந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம இப்போ இஃப் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் எல்ஸ், if input is equal to reverse அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து கொடுத்துருக்க இன்புட்டும் ரிவர்ஸும் ஒன்று. அதான கைஸ் பேலண்ட்ரோம். நம்ம முன்னாடி இருந்து படித்தாலும் ஒரே வேர்டு தான் இருக்கும், பின்னாடி இருந்து படித்தாலும் ஒரே வேர்டு தான் இருக்கும். அப்படி ஒரே வேர்டு இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க இன்புட்டும் ரிவர்ஸ் வந்து பின்னாடி இருந்து படிக்குமா, அதுவும் ஒன்றா இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் நான் வந்து க்ளீன் ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். க்ளீன் ஸ்ட்ரிங் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் முன்னாடி, அதை மட்டும் பார்த்துட்டு வந்தாங்க தெரியலனா. இன்புட் இஸ் a palindrome, else parent f input is not a palindrome. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரன் கொடுத்து பார்க்கலாமா? இப்போ நமக்கு மலையாளம் இஸ் a palindrome அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து மலையாளம் இஸ் a palindrome அப்படின்னு வருது. ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இன்புட்டும் ஒரு வேரியபிள் மலையாளம்னு சொல்லிட்டோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம லோவர் கேஸில் தள்ளுறோம். இப்போ நான் சொல்கிறேன் ஏன் லோவர் கேஸ் பண்ணுறோன்னு. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்குது, மிச்சம்லாம் ஸ்மாலில் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் வரும். இப்போ நம்ம இந்த ரிவர்ஸ் பண்ணுறோம்ல, ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறப்ப எம் ஃபஸ்ட்டு இதில் ஸ்மால் இருக்குது, இல்லை கேப்ஸ் இருக்குது, ஸோ பேலண்ட்ரமாக வராது. அதனால் எல்லாமே லோவர் கேஸ் ஆக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்று எல்லாமே லோவர் கேஸ் ஆக்கலாம், இல்லைன்னா லோவருக்கு பதில் அப்பர் கேஸ் மாற்றலாம். இப்போ ரன் கொடுப்போமா? பார்த்தீங்களா, மலையாளம் இஸ் a palindrome வருது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எதுவுமே கொடுக்காம இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் கோடு, அப்புறம் எரர் காட்டும். எல்லாமே நாட் a palindrome அப்படின்னு வந்துடும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்பர் கொடுத்துட்டோம். அப்பர்னா கேப்ஸில் பிரிண்ட் ஆகும். இப்போ இன்புட்ன்ற வேரியபிள்குள்ளே மலையாளம் அப்பர் கேஸில் இருக்குது, இதை கேப்ஸில் ஆகுது. இது நம்ம ஒரு சைடில் வச்சுக்கிறோம். இப்போ இன்புட்டில் மலையாளம் கேப்ஸில் இருக்குது. இன்னொன்று வந்து ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால பின்னாடி இருந்து பிரிண்ட் பண்ணணும்.
பின்னாடி இருந்து பிரிண்ட் பண்ணுறப்ப அது வந்து இந்த ரிவர்ஸ் கொண்ட வேரியபிள் கூட ஸ்டோர் ஆகிடும். அப்படி இந்த இன்புட்டும் ரிவர்ஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு, அது இல்லைன்னா இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த க்ளீன் ஸ்ட்ரிங் மெத்தட் என்னன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்குறப்ப நம்ம இந்த இன்புட்லாம் வந்து ஒரு வேரியபிள் தானே, அது இதில் நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே போடுறதுனால சில டைம் வந்து எரர் வரும். நம்ம என்ன இது கொடுத்துருக்கோமோ அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் யூஸ் கேஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம்ல, அதனால இந்த எஃப்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த நம்ம நார்மலாக பிரிண்டில் கோட்ஸ் கொடுத்து போடுவோம்ல ஸ்ட்ரிங்கு, அதே தான் இதுக்குள்ளே போடுறது எல்லாமே இந்த எஃப்ல ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்டோர் மட்டும் தான் ஆகும், இது தனியாக பிரிண்ட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு செக் பண்ணலாம். அவ்வளோதாங்க கைஸ் இந்த பாலிண்ட்ரோம். ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். ஓகே கைஸ், இது மாதிரி அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். பாய்.